ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்றது முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசிக்காக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தோன்னா இலக்கை அடைவோம் பார்ட் 2 அதுக்கான டெஸ்ட் வச்சுமே பார்த்தோன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கம்மிங் மண்டேல வந்து பார்த்தோன்னா 16/9/2024 முதல் பார்த்தோன்னா இலக்கை அடைவோம் பார்ட் 2 டெஸ்ட் வச்சு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்து பார்த்தோன்னா மொத்தமாக 91 டெஸ்ட் இருக்கும். ஸோ இதுல வந்து 8000க்கும் மேற்பட்ட கேள்விகள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கண்டெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் 500 rupees ஒன்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா வெல் பர்ஃபெக்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடந்த பிசி மற்றும் எஸ்ஐ கொஸ்டின் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு டீமே வச்சு பார்த்தோன்னா கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ வெல் பர்ஃபெக்டாக இருக்கும். 100% நீங்கள் நம்பி படிக்கலாம். அதுலேருந்து தான் மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு கவர் ஆகிடும். சரி, எந்த டவுட்டும் இல்லாமல் செலவு பண்ணுங்க. எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, தேவையில்லாமல் அன்வான்டடாக வேஸ்ட்டாக இது பண்ணுறீங்க. ஸோ ஒரு ஹோட்டலுக்கு போனால் சாப்பிட போனால் கூட நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ வண்டிக்கு பெட்ரோல் போனால் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ட்ராவல் பண்ணுறது நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி ஒரு ஜஸ்ட் 500 rupees இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் 500 ரூபாய் கொடுக்கும்போது அதுக்கான ப்ராஃபிட்டாக உங்களுக்கான ஜாப் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கையில் கிடைக்கிறதுக்கு எந்த டவுட்டும் கிடையாது. சரியா, இந்த டெஸ்ட் வச்சு நீங்கள் தாராளமாக நம்பி ஜாயின் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ எஸ்ஐ மற்றும் பிசியாக ஆஃப்லைன் கிளாஸ் புதிய வகுப்புகள் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. ஸோ இதுவுமே பாருங்க. அடுத்து ஆன்லைன் கிளாஸ் ஜஸ்ட் 4000 rupees வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் என்ன கொடுக்குறாங்க, 50% ஆஃபரில் 8000 ரூபாய் மதிப்புள்ள கிளாஸை 4000 கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த 4000க்குள்ளேயே டெஸ்ட் பேட்ச் ஒன்று கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா புக்ஸ் வந்து பார்த்தோன்னா கொரியரில் உங்களுக்கு வந்து அனுப்பி விட்ருவாங்க. ஸோ இது எல்லாமே பாக்ஸ் கண்டென்ட்டு, புக் பேக் கொஷின் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கொடுத்துருவாங்க. சரியா, அப்புறம் ஸ்டடி பிளானு ஸோ எல்லாமே பழைய கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் 4000 rupees தான். நீங்கள் ஆன்லைன் வேணுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப்லைன் வேணுனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது, ஃபுட் ஃபெசிலிட்டி இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டியாக இருக்கிற அகாடமி தான் வெற்றி தமிழ் அகாடமி. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னாக்கா வெளியே போகும்போது 100% யூனிஃபார்மோட தான் போகுன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே, ஸோ உங்களுடைய யூனிஃபார்ம் கனவை நினைவாக்கும் வகையில் ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தோன்னா இந்த டாப் 1000 ஜிகே வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் தான் வந்து பார்க்க போகிறோம். அடுத்து ஆல்ரெடி பார்த்தோன்னா ஒரு 3 வீடியோவில் 30 கொஸ்டினா 90 கொஸ்டின் கவர் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அடுத்து 90 கேள்வி, அடுத்து 30 கொஸ்டினோட ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, நம் நாட்டின் முதுகெலும்பு கிராமங்கள் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லும்போது காந்தியடிகள் தான் கூறியிருப்பாங்க. ஸோ இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். 2023 வந்து பார்த்தோன்னா கேட்டிருந்தாங்க. எஸ்ஐல 2023 எஸ்ஐல இந்த கொஸ்டின் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. எஸ்ஐ மற்றும் பிசி 6th எக்னாம்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் தான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறாங்க. இந்த கொஸ்டின் பார்த்துக்கோ. அடுத்து தேன் சேகரித்தல் என்பது எந்த நிலை தொழில்? முதல் நிலையா, 2ஆம் நிலையா, 3ஆம் நிலையான்னு கேட்குறாங்க. தேன் சேகரித்தல் என்பது வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு சேமிச்சு வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஸோ இது முதல் நிலை. இயற்கையில் கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே முதல் நிலை தொழிற்சாலையை தான் சாரும். வேளாண்மை ஸோ இப்போ பூமியில் கிடைக்கிற எல்லா பொருட்களையுமே என்ன பண்ணலாம், முதல்நிலை தொழிற்சாலை. ரா மெட்டீரியல் எல்லாமே முதல்நிலை தொழிற்சாலை. இந்த ரா மெட்டீரியலை கூட்ஸாக மாற்றக்கூடிய இடம் தான் 2ஆம் நிலை தொழிற்சாலை. முதல்நிலை உற்பத்தியில் கிடைக்கப்பட்ட பொருட்களை மூலப்பொருளாக மாற்றக்கூடிய இடம் தான் நினைப்பாங்க, முடிவு பொருளாக மாற்றக்கூடிய இடம் 2ஆம் நிலை தொழிற்சாலை அப்படின்னு போயிருப்பாங்க. சரியா, ஸோ அப்போ தேன் சேகரித்தல் என்பது முதல்நிலை தொழிற்சாலை என்பது சரியான விடை. 2ஆம் நிலை தொழிற்சாலை அப்படின்னு கொடுக்கும்போது இண்டஸ்ட்ரியல், எல்லா இண்டஸ்ட்ரியிலும் பார்த்தோன்னா 2ஆம் நிலை துறை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. சாரி, அடுத்து பார்த்தோன்னா இப்போ முதல்நிலை தொழில், 2ஆம் நிலை தொழில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற சேவைகளை பணிகளை செய்வதால் 3ஆம் நிலை துறை வந்து சேவைத்துறை, பணிகள் துறை, சார்பு துறை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இன்னைக்கு ஜிடிபி அப்படின்னு சொல்லும்போது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிக்கக்கூடிய துறை அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் நிலை துறை தான் பெரும் பங்கு வகிக்கிறது. அடுத்த கொஸ்டின் போகலாம். கீழ்கண்டவற்றில் வேறுபட்டது எது அப்படின்னு இருப்பாங்க. கீழ்கண்டதான் முதல்நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை. தீவிரவாதம், ஸோ நிலநடுக்கம், சுனாமி இந்த மாதிரிலாம் போகும்போது நிலநடுக்கம், சுனாமி, எரிமலை வெடிப்பு இதெல்லாம் பார்த்தோன்னா இயற்கையை ஏற்படுவது. ஆனால் தீவிரவாதம் சொல்லும் போது செயற்கையில் ஏற்படுகின்ற தீவிரவாதம், செயற்கையாக ஏற்படுதல், இது மட்டும் தான் டிஃப்ரெண்டாக போயிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா சுனாமி ஒரு ஆப்ஷன். ஸோ அடுத்து பார்த்தோன்னா நிலநடுக்கம் ஒரு ஆப்ஷனை எடுத்துக்கலாம். அடுத்து எரிமலை வெடிப்பு. சரியா, எரிமலை வெடிப்பு இதுதான் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டா. இப்போ இது 4ல் எது டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னா இது நேச்சுரல், எப்போ ஏற்படும் தெரியாது. நிலநடுக்கம் நேச்சுரல், எரிமலை வெடிப்பு நேச்சுரல். பட் ஆனால் தீவிரவாதம்ன்றது செயற்கை இடர்கள், அதனால டிஃப்ரெண்ட் ஆகிறது தீவிரவாதம். அடுத்த கொஸ்டின் போடலாம். பொருளாதாரத்தின் தந்தை யார் அப்படின்னு சொல்லும்போது பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித். வேலை பகுப்பு முறை கூறியவர் ஆடம் ஸ்மித். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்கா நாடுகளின் செல்வம் என்ற நூலின் ஆசிரியர் ஆடம் ஸ்மித். வரி விதிப்பு கோட்பாடுகளை கூறியவர் ஆடம் ஸ்மித். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தோன்னா ஆடம் ஸ்மித் அவர்கள் தான் முக்கிய காரணமாக விளங்குறாரு. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போகலாம்.
கொஸ்டின் நம்பர் 96, புவி மைய கோட்பாட்டை கூறியவர் யார்? இங்க நல்லா பார்க்கணும். புவி மையம் அப்படின்னா பூமியை சென்டர் பண்ணிட்டு இது பூமி, இதுக்கப்புறம் பார்த்தோன்னா சூரியன் மற்ற கோள்கள் எல்லாம் என்ன பண்ணுது, வட்டப்பாதை சுத்தி வருது அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா கிளாடியஸ் தாலமி. அதனால பூமியை சென்டர் பண்ணி மற்ற கோள்கள் சுத்தி வருதுன்னு சொன்ன காரணத்தால் இது புவி மைய கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சூரிய மைய கோட்பாடுன்னு ஒன்று இருக்குது. இதே கான்செப்டை சூரியனை சென்டர் பண்ணிட்டு சூரியனை சுற்றி 1 2 3 4 5 6 7 8 9 இருந்தது. ஸோ அப்படி 8 கோள்கள் இப்போ ஆயிடுச்சு. 9 கோள்கள் வந்து வட்டப்பாதை சுற்றி வருது அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா சூரிய மைய கோட்பாடுனா நிக்கோலஸ் கோப்பர்நிக்கஸ் அப்படின்னு கூறியிருப்பாங்க. இந்த கோப்பர்நிக்கஸ் கூறின கோட்பாடு எதுன்னு பார்த்தோன்னா சூரிய மைய கோட்பாடு. சூரிய மைய கோட்பாடுன்னா நிக்கோலஸ் கோப்பர்நிக்கஸ், புவி மைய கோட்பாடு அல்லது பூமி மைய கோட்பாடு சொல்லும்போது கிளாடியஸ் தாலமி புவியியலின் தந்தை என்று அறியப்படுகிறார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. வட துருவம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பூமியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு பூமியோட ஷேப் அப்படின்னு நம்ம ரேண்டமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது இப்படி 2 டிவைட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பேர் பார்த்தோன்னா 0 டிகிரி அச்சக்கோடு. 0 டிகிரி அச்சக்கோடு கிழக்கு மேற்காக வரையப்பட்ட கற்பனை கோடுகள் எல்லாமே அச்சக்கோடுகள் சொல்லுவாங்க. இது 0 டிகிரி அச்சக்கோடு. இங்கிருந்து இது வட துருவம். ஸோ கீழே போகும்போது இது தென் துருவம் அப்படின்னு போயிருப்பாங்க. அப்போ வட துருவம் அப்படின்னாக்கா வடக்கு நோக்கி போற அச்சக்கோடு எல்லாமே வட துருவம். ஸோ வடக்குல இருந்து போனா 90 டிகிரி வட அச்சக்கோடுனா சொல்லியிருப்பாங்க வட துருவம் என அழைக்கப்படுறது. இங்கிருந்து பார்த்தோன்னா 90 கோடு. அதே மாதிரி இங்கிருந்து கீழே 90 கோடு போனா இது தென் துருவம் என்று அழைக்கப்படுறது. இது ஒரு 90, இது ஒரு 90, இது ஒன்று, மொத்தமா 181 அச்சக்கோடுகள் பூமியின் மீது காணப்படுகிறது. ஒவ்வொரு அச்சக்கோடுக்கும் இடைப்பட்ட தொலைவுன்னு சொல்லும்போது 111 கிலோமீட்டர். 111 கிலோமீட்டர் காணப்படுகிறது. சரிங்களா? இது வட துருவம். தென் துருவம்னா கீழே வந்தா தென் துருவம். ஸோ மேலே வட துருவம் சொல்லும்போது இது ஆர்டிக் வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் துருவத்தை நோக்கி வர வர அண்டார்டிக் வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிருந்து 23 டிகிரி போனா இதுக்கு பேரு கடகரேகை, இந்தியாவின் மீது செல்லும் சிறப்பட்சம். ஸோ கீழே வரும்போது மகர ரேகை. இந்த கடகரேகை, பூமத்திய ரேகை, இந்த மகர ரேகை, இது 3 செல்லும் ஒரே ஒரு கண்டம் அப்படின்னு சொல்லும்போது ஆப்பிரிக்கா மட்டும் தான் போகும். சரியா? அடுத்து 1 மணி நேரத்தில் பூமி எத்தனை தீர்க்க கோடுகளை கடக்கிறது? எத்தனை தீர்க்க கோடுகளை கடக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. பூமி அப்படின்னு சொல்லும்போது 15. ஸோ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கிராஸ் பண்ணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கிராஸ் பண்ணும் இல்லையா? அப்போ என்ன பண்ண போறோம்? 24 பெருக்கல் 15 போட்டா என்ன கிடைக்கும்? மொத்தமா 360 கிடைக்கும். 360 டிகிரி. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா மொத்த தீர்க்க கோடுகளின் எண்ணிக்கை எவ்வளோனா 360. ஒரு வட்டம் எடுத்தா என்ன பண்ண போகுது? 360 டிகிரி கணக்கு. அதே மாதிரி அப்போ 1 ஹவருக்கு எத்தனை டிகிரி கிராஸ் பண்ணுதுன்னா 5 கோடு. 1 ஹவருக்கு 5 கோடு. அப்போ 24 மணி நேரத்துக்கு 360 கோடு கடந்து 24 நேரம் முடியும் போது ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அடிச்சிருது. ஒரு காலைல 6 மணினா மறுபடியும் காலைல 6 மணி வரதுக்கு 24 மணி நேரம். ஸோ 24 5 360 டிகிரி கிராஸ் பண்ணுது. அப்போ தீர்க்க கோடுகள் மொத்த எண்ணிக்கை அப்படின்னு சொல்லும்போது தீர்க்க கோடுனா இப்படி பூமி எடுத்துட்டு இந்த சைடு சரியா ஹரிசாண்டலா ஸ்ட்ரெயிட்டா பார்த்தோன்னா மேல இந்த கீழே பிரிச்சு தான். இது வந்து பார்த்தோன்னா 0 டிகிரி தீர்க்க கோடுன்னு சொல்லுவாங்க. இது இன்னொரு பேர் பார்த்தோன்னா கிரீன்விச் தீர்க்க கோடு. இதுக்கு பேரு கிரீன்விச் தீர்க்க கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தீர்க்க கோடுக்கு வேற என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மெரிடியன்கள் அப்படின்னு அழைப்பாங்க. இது வந்து பார்த்தோன்னா மெரிடியன் அப்படின்னு அழைப்பாங்க. ஸோ அதனாலதான் பார்த்தோன்னா மெரிடியன்கள் அப்படின்னு அழைப்பாங்க. இதனாலதான் நம்ம டைம் எழுதும்போது AM, PM எதுவும். இந்த எம் அப்படின்னா மெரிடியன்னா நண்பகல். மெரிடியன்னா நண்பகல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏஎம்னா ஆன்டி மெரிடியன், நண்பகல்னா மதியத்துக்கு முன்னாடின்னு அர்த்தம். ஸோ பிஎம்னா போஸ்ட் மெரிடியன், மதியத்துக்கு அப்புறம்னு அர்த்தம். சரியா? இது முற்பகல், இது பிற்பகல் அப்படின்னு டிவைட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ AM PM டிஃபரன்ஸை பார்த்துக்கோ. மெரிடியன்கள் அப்படின்னு இன்னொரு பேர்லாம் அழைக்கப்படுகிறது. இது மொத்தமாக 360 கோடுகள் வந்து காணப்படும். ஒவ்வொரு கோட்டுக்கும் சமமான வந்து பார்த்தோன்னா ஈக்குவல் பரப்பளவு இருக்காது. அச்சக்கோடுனா ஒவ்வொன்றுக்கும் 111 கிலோமீட்டர். பட் தீர்க்க கோடுனா இருக்காது. எல்லாம் 18 டிகிரி மாறி மாறி காணப்படுகிறது. ஸோ உங்களுக்கான கேள்வி இது பூமி எத்தனை தீர்க்க கோடுகள் கலந்து கேட்டாங்களே, இந்தியாவின் மீது எத்தனை தீர்க்க கோடுகள் காணப்படுகிறது? இதுதான் உங்களுக்கான கேள்வி. இந்தியாவில் காணப்படும் தீர்க்க கோடுகளின் எண்ணிக்கை. இந்தியாவில் காணப்படும் தீர்க்க கோடுகளின் எண்ணிக்கை. தீர்க்க கோடுகள் மொத்தம் எத்தனை? சரியா? ஸோ இதுதான் உங்களுக்கான கேள்வி. ஆன்சரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி விடுங்க. சரியா? ஸோ 2 புக்கில் 2 டேட்டா கொடுத்துருப்பாங்க. 10th புக்கு பேஸ் பண்ணி போனாலும் சரி, இல்லை நீங்கள் 6th புக்கை பேஸ் பண்ணி போனாலும் சரி, 2 ஆன்சர்ல எந்த ஆன்சர் இருந்தாலும் ஓகே. 100% வந்து பார்த்தோன்னா ரைட் அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா?
ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் என்ன மாற்றம் ஏற்படுகிறது? தன்னைத்தானே சுற்றி கொள்வது என்ன பண்ணுது? இதுதான் பார்த்தோன்னா வெளிச்சம். ஸோ இது பகல்னு வச்சுக்கோ, அப்படியே ரொட்டேட் என்ன வரப்போகுது? இருட்டு. அடுத்து பார்த்தோன்னா திரும்ப ரொட்டேட் ஆச்சுன்னா பகல். அப்போ இரவு பகல் தானே அது. தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் இரவு பகல் மாற்றம் ஏற்படுகிறது. ஸோ இரவு பகல் என்பது சரியான விடை. இப்போ உங்களுக்கான கேள்வி, சரியா? 23 டிகிரி பார்த்தோன்னா சாய்வாக இருப்பதால் என்ன மாற்றம் ஏற்படுகிறது? சாய்வாக இருப்பதால் ஏற்படும் மாற்றம் என்ன? இருப்பதால் ஏற்படும் மாற்றம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிவிடு, சரியா? இதுதான் 2023 பிசி கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க, சரிங்களா? அடுத்து போலாம். ஐரோப்பாவின் மிக நீளமான ஆறு எது? ஐரோப்பான்னு சொல்லும்போது நீளமான ஆறு ஹோல்கா ரிவர். இது ஐரோப்பாவின் நீளமான ஆறு. இப்போ அப்படி 2-3 கொஸ்டின் பார்த்தலாம். ஐரோப்பா கண்டினியூ வந்தாச்சு. அடுத்து ஆசிய கண்டம். ஆசிய கண்டத்தில் நீளமான ஆறு அப்படின்னு சொல்லும்போது யாங்ஷி, சரியா? சீனாவில் காணப்படுகின்ற யாங்ஷி ஆறு தான் நீளமான ஆறு. இந்தியாவின் நீளமான ஆறு அப்படின்னு சொல்லும்போது கங்கை. தென்னிந்தியாவின் நீளமான ஆறு அப்படின்னு சொல்லும்போது கோதாவரி. தமிழ்நாட்டின் நீளமான ஆறு அப்படின்னு சொல்லும்போது காவிரி. காவிரிக்கு இன்னொரு பெயர் சொல்லும்போது தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுவது காவிரி, விருத்த கங்கா என்று அழைக்கப்படுவது கோதாவரி. ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ இது ஆறுகளோட கான்செப்ட். இப்போ வட அமெரிக்காவின் நீளமான ஆறு. வட அமெரிக்காவின் நீளமான ஆறு அப்படின்னு சொல்லும்போது மிசிசிப்பி, மிசோரி. இது 2 ஆறும் பார்த்தோன்னா நீளமான ஆறு. தென் அமெரிக்காவின் நீளமான ஆறுன்னு சொல்லும்போது அமேசான் ஆறுகள்னு போயிருப்பாங்க. ஆப்பிரிக்காவின் நீளமான ஆறுன்னு சொல்லும்போது நைல் நதி அப்படின்னு கருதி இருப்பாங்க. இப்போ ஆஸ்திரேலியாவின் நீளமான ஆறுன்னு சொல்லும்போது முர்ரே நதி அப்படின்னு போயிருப்பாங்க, சரியா? இது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கான்டினென்ட்டுக்கும் ஒவ்வொரு நீளமான ஆறுகள் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பெயர் பெற்றிருக்கும், சரி? அந்த வகையில ஐரோப்பான்னு சொல்லும்போது ஹோல்கா என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 101. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்? தமிழகத்தில் முதல் அரசவை கவிஞர் சொல்லும்போது காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகின்ற ராமலிங்கனார், சரியா? அவர் தான் வந்து பார்த்தோன்னா இவர் சத்தியாகிரகம் போகும்போது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்ற பாடலை பாடி போனதால ஸோ காந்தியோட ரத்தத்தை வந்து பார்த்தோன்னா கத்தியின்றி ரத்தமின்றி, கத்தியும் கிடையாது ரத்தமும் கிடையாது, ஆனால் ஒரு யுத்தம் நடக்குது. அது தலைமை தாங்க பார்த்தோன்னா நம்முடைய காந்தியடிகள் அகிம்சை சத்தியாகிரகம்ன்ற கான்செப்ட் பேஸ் பண்ணி தலைவர் வந்து காந்திய கவிஞர் அப்படின்னு அழைப்பாங்க. ஸோ இவர் தான் நாமக்கல் வே ராமலிங்கனார். நாமக்கலார் அப்படின்னு சொல்லுவாங்க, நாமக்கல் கவிஞர்னு சொல்லுவாங்க, காந்திய கவிஞர்னு சொல்லுவாங்க, நாமக்கல் வே ராமலிங்கனார்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் தான் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக பதிவேற்றவர். அடுத்த கொஸ்டின் போலாம். நெறி என்பதன் பொருள் என்ன? நெறி அப்படின்னா வழி. அதான் பார்த்தோன்னா அறம் அப்படின்னு ஒரு மீனிங் எடுத்திருப்பாங்க. அறம் வழி, சரியா? நெறி அப்படின்னா நெறி பழாமல் சொல்லணும், வழி மாறாமல் சொல்லணும், சரியான பாதைகளை இட்டு சரியான வழியில தான் போகணுன்றதா நெறி பிறழாமல் நடத்தல் அப்படின்னு போயிடுவாங்க, வழி மாறாமல் போறதுன்னு அர்த்தம். பகைவரி வெற்றி கொண்ட ஒன்றை பாடும் இலக்கியம் பரணி. அதாவது பார்த்தோன்னா ஆணை ஆயிரம் அமரரை வென்று 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 வீரனுடைய பாடக்கூடிய பாடல் தான் பரணின்னு போயிருப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா 1000 யானைகள் மீது உள்ள உட்காந்துங்கிற வீரர்களை சாவடிச்சவங்க மீது பாடக்கூடிய பாடல் தான் இது பரணி. பரணியில சிறந்த பரணி சொல்லும்போது கலிங்கத்து பரணி அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க, சரியா? பரணி என்பது அது. அடுத்து ஒலியின் வரி வடிவம். ஒலி அப்படின்னு சொல்லும் போது இப்போ நான் பேசுறேன் அ ஆ இ ஈ அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்க, இதுக்கு பேர் சவுண்டு, இதுக்கு பேரு சவுண்டு. ஸோ இதை வரியை எழுதுன எப்படி எழுதுவேன்? ஆ ஆ இ ஈ இந்த மாதிரி எழுதுவோம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா சவுண்டா சொல்றத நான் வரியை எழுதுன்னு சொல்றது அதுக்கு பேர் எழுத்தா மாறிது, அது எழுத்தா மாறிது. அப்போ ஒலியின் வரி வடிவம் எழுத்து என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போகலாம். குற்றியல் உகரம் எத்தனை வகைப்படும் சொல்லும்போது 6 வகைப்படும், சரியா? குற்றியல் உகரம் 6 வகைப்படும். இது எப்படி பிரிப்பான்னு பார்த்தோன்னா குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம், குறுமை பிளஸ் இயல் பிளஸ் இங்க உகரம்னு வரதால உகரம் அப்படின்னு குறிச்சிருப்பாங்க, சரியா? குறுமைனா குறைந்து, இயல்னா உகரம், குறைந்து ஒலிக்கக்கூடிய உகர சவுண்டு தான் எது? குற்றியல் உகரம்னு போயிருப்பாங்க. இது 6ஆ டிவைட் பண்றாங்க. வன்தொடர் குற்றியல் உகரம், மென்தொடர் குற்றியல் உகரம், இடைத்தொடர் குற்றியல் உகரம், அந்த மாதிரி டிவைட் பண்ணியிருப்பாங்க, சரியா? ஆயுதம் மகர குறுக்கு அப்படின்னு மாதிரி டிவைட் பண்ணி மொத்தமா 6 குற்றியல் உகரமா டிவைட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து சுரதா இயற்றிய நூல்கள் இல்லாதது எது? இது வந்து பார்த்தோன்னா தமிழ் இன்பம் அப்படின்னு சொல்லும்போது இது சுரதா இயற்ற நூல் கிடையாது. ஈரோடு தமிழுடன் மீது தமிழ் இன்பம் அப்படி நூல்காக பார்த்தோன்னாக்கா இவர் மாப்போசி எழுதியிருப்பாரு, சரியா? மாப்போசி தான் தமிழ் இன்பம். இதுக்காக தான் முதல் என்ன கொடுத்துருப்பாங்க? சாகித்ய அகாடமி விருது வந்து பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க. அடுத்து காட்டின் வளத்தை குறிப்பது புலி. காட்டின் வளம் அப்படின்னு சொல்லும்போது புலி. இந்த புலி கரெக்டான்னு பார்த்தா இது கரெக்டு, இந்த புலி கரெக்டு. புலி பண்புள்ள விலங்கு என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அப்படின்னு கேட்பாங்க. ரெண்டுமே சரிதான், ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ கூற்று 1 மற்றும் 2ம் சரி. அடுத்து
தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் சொல்லும்போது முண்டந்துறை களக்காடு. முண்டந்துறை களக்காடு அப்படின்னு போயிருப்பாங்க. ஸோ இந்த முண்டந்துறை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தான். களக்காடு முண்டந்துறை. ஸோ முண்டந்துறை என்பது சரியான விடை. புலிகள் காப்பகம் தமிழ்நாட்டில். அடுத்து ஸோ உங்களுக்கான கேள்வி, தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மயில்களுக்கான சரணாலயம் எங்கே காணப்படுகிறது? தமிழகத்தில் மயில்களுக்கான சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? மயில்களுக்கான சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? ஸோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிவிடு, சரிங்களா? ஜாதவ் பயங்கிற்கு இந்தியாவின் மணமகன் என்ற பட்டத்தை அளித்த இடம் எது அப்படின்னு கேட்பாங்க. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், டெல்லி. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், JNU அப்படின்னு சொல்லுவாங்க. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி டெல்லியில் என்ன பண்ணியிருப்பாங்க, அவருக்கு வந்து நியூ டெல்லியில் வந்து ஸோ இந்த மத்திய வனவன் இந்தியாவின் வனமகன் அப்படின்ற பட்டத்தை கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது எத்தனை மாத்திரை ஒலிக்கும்? ஐகாரம் அப்படின்னு சொல்லும்போது ஐ அப்படின்னு தனியா ஒலிக்கும் போது 2 மாத்திரையும், 5 அப்படின்னு எழுதும்போது சொல்லோட முதல்ல வருது. அப்ப இது 1.5 மாத்திரை அளவும். இப்ப வந்து பார்த்தோன்னா வைகை அப்படின்னு வச்சுக்கோ. கை வைகை அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி இடையில வரும்போதோ இல்லை லாஸ்ட்ல வரும்போதோ ஒரு மாத்திரை அளவு ஒலிக்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைந்து ஒலிக்கூடிய குறுக்கம் தான் எதுவுமே, சரியா? இது வந்து ஐகார குறுக்கம் அப்படின்னு போகும். இது வந்து ஐகார குறுக்கம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தணும்னு சொல்லும்போது இது எந்த இடத்தெல்லாம் இந்த மாதிரி வாழ்க்கை, வீரம், நாகரிகம், பண்பாடு, கொடை, கலாச்சாரம் இதை பற்றி குறிப்பிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் எல்லாமே புறநானூறு தான். அது எல்லாமே புறநானூறு. ஒருவருடைய புற வாழ்க்கையை பற்றி குறிப்பிட்ட நூல்ன்றதால் அது புறநானூறு என்று அழைக்கப்படுறது. அகநானூறுன்னு சொல்லும் போது அவனுடைய காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, அவனது கலவியல், கற்பியல் இதெல்லாம் பற்றி பேசுகிற நூல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அகநானூறாக கருதி இருப்பாங்க. புறநானூறுனா அவனுடைய கொடை, வீரம், எத்தனை பேர் சாவடிச்சு, எவ்வளோ பேர் என்ன பொருள் கொடுத்தான்னு சொல்லிச்சு, அதுக்கு பேர் புறநானூறு என்று அழைக்கப்படுகிறது. முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர் எது அப்படின்னு போயிருப்பாங்க. சிறப்பு பெயர் எதுன்னு கேட்டாங்க, இந்து புத்த சமய மேதை. இந்து புத்த சமய மேதை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து ராபி சேதுப்பிள்ளை எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார்னு கேட்டாங்க. நம்ம ஆல்ரெடி மேலேயே பார்த்தோம், தமிழ் இன்பம். அந்த நூலுக்காக தான் முதல்ல சாகித்ய அகாடமி விருது, முதல் சாகித்ய அகாடமி வாங்கிய தமிழ் நூல் பார்த்தோன்னா இந்த நூலு தான் கொடுத்துருப்பாங்க, தமிழ் இன்பத்துக்கு தான், ராபி சேதுப்பிள்ளை. அடுத்து புறநகர் என்பது எதுன்னு சொல்லும்போது இலக்கண போலி. ஆக்சுவலா நகர்ப்புறம் அப்படின்னு இருந்திருக்கும். நகர்ப்புறம், இது நகர்ப்புறம் அப்படின்றது என்னவோ மாறிடுச்சுன்னு பார்த்தோன்னா புறநகர் அப்படின்னு உள்டாவோ மாறினால இது இலக்கண போலியாக மாறிடுச்சு. முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் பார்த்தோன்னா நேதாஜி. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா முத்துராமலிங்க தேவர் யாரோட மீது பற்று கொண்டுள்ளார்னு பார்த்தோன்னா நேதாஜி மீது பற்று கொண்டிருப்பாரு. அவர் ஆரம்பிச்ச பிளாக் ஃபார்வர்ட் கட்சியோட தமிழ்நாட்டு தலைவரை யார் இருந்திருப்பாருன்னா முத்துராமலிங்க தேவர் தான் இருந்திருப்பாரு. பசுமூன் முத்துராமலிங்க ஐயா அப்படின்னு போயிருப்பாங்க, அவர் தான் இருந்திருப்பாரு. அதனால அவர் நடத்தின பெயர் வந்து பார்த்தோன்னா நேதாஜி அப்படின்ற ஒரு இதை நடத்தியிருப்பாரு. அடுத்து தவறானது எது அப்படின்னு கேட்பாங்க. மலைக்கல்லன், என் கதை, சங்கொல்லி, இருண்ட வீடு அப்படின்னு போயிருப்பாங்க. ஸோ இந்த இருண்ட வீடு அப்படின்றது மட்டும் பார்த்தோன்னா யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா பாரதிதாசன் எழுதியிருப்பாரு. ஸோ மீதி எல்லாமே பார்த்தோன்னா வேறால் எழுதின நூலாக இருக்கும். பெரும்பான்மையாற்றின் பாடோட தலைவன் யார் அப்படின்னு கேட்பாங்க. பெரும்பானம் அப்படின்னு சொல்லும்போது பெரும்பான்மை பாடோட தலைவனா தொண்டைமான் எழுந்திரையான் அவர்கள் தான் இருந்திருப்பாங்க. நெடுந்தொகை என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லும்போது இந்த கொஸ்டின் பார்த்தோன்னா 2022 குரூப் 2ல கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ரீசெண்டாக எக்ஸாம்ஸ்லையும் குரூப் 4லையுமே கவர் பண்ணியிருந்தாங்க. அகநானூறு வந்து பார்த்தோன்னா நெடுந்தொகை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து தமிழர்கள் சிறிய நீர்நிலையிலாக, தமிழருடைய சிறிய நீர்நிலை கடக்க பயன்படுத்துறதுன்னு பார்த்தோன்னா ஓடம். ஸோ சின்னதாக இருந்துச்சுன்னா ஓடம் எடுத்துட்டு போவான், கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா இந்த பரிசல் கிரிசல் அப்புறம் கப்பல் அது மாதிரி பார்த்தோன்னா நாவாயி அப்படின்னு சொல்லி டெவலப் பண்ணிட்டே போயிருப்பான். சின்ன நீர்நிலை கடல் வந்து பார்த்தோன்னா ஓடம் வந்து பயன்படுத்தினாங்க. ஸோ ஃபைனல் கொஸ்டின் 120 கொஸ்டின் பார்த்துரும். கப்பலை உரிய திசையில் திருப்பும் கருவி பார்த்தோன்னா சுக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ அந்த ஸ்டாரிங் வச்சு திருப்பாங்கல்ல, அது பேர் தான் சுக்கான் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இதோட முடிச்சுக்கலாம். இன்னைக்கு பார்த்த இந்த 30 கொஸ்டினுமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காம லைக் போட்டுருங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ SIPC அட்மிஷன் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா
பிசிக்கான ஓவரால் ரிசல்ட்டுமே பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ கூடிய விரைவில் நமக்கான குட் நியூஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ மனம் தளராமல் உழைத்து கொண்டே இருங்கள். உழைப்புக்கான பலன் 100% உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ஒருபோதும் உழைப்பு வீணாவதில்லை. தொடர்ந்து உழைக்க தவறினோட உழைப்புனா வீணா போகலாம். ஸோ உழைப்பை நம்பியோர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒருபோதும் தோற்றதில்லை. ஸோ உங்களோட உழைப்பை நம்புங்க. உங்களுடைய வெற்றிக்கு தோல் கொடுக்கும் தோழனாய் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி எப்போதுமே உங்க கூட இருக்கும். ஸோ நான் உங்க கூட இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணி விடுங்க. ஸோ இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். பயணிப்பும் அரசு அதிகாரிகளே. வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.